அன்பான தமிழுலங்களே உங்களை ஷெக்மத் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து நாஸ்ட்ரடாமஸ் உங்களோட காதலோட எதிர்காலத்தை பற்றி என்ன கணிப்பு சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் பற்றி தான், இல்லை இப்போ இருக்க ப்ரெசன்ட் சேலஞ்சஸ் கூட வரலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட ஃப்யூச்சர் பற்றி நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்ல விரும்புகிறார்? அவரோட கணிப்பு என்னவாக இருக்கும் உங்களோட ஃப்யூச்சர் பற்றி? நான் ஹோம் கம்மிங் கார்டு பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் காதல் ஒரு யூனியனை நோக்கி போகலாம், இல்லைனா ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நோக்கி போகலாம். ப்ளீஸ் பிரஸ், வாட் இஸ் த கைடன்ஸ் ஃப்ரம் நாஸ்ட்ரடாமஸ்? Again, love card. Intuitive love. What is the guidance, spirits, please? Divine love, communication, peace. உங்கள் காதல் வந்து நிச்சயமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு பேஸில் தான் போகும். இட்ஸ் லைக் செரண்டபிட்டின்னு சொல்லுவாங்க. அது தானாக நடக்கும், ஒரு டிவைன் ஃப்ளோவில் தானாக நடக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படணும் அவசியம் இல்லை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் அவசியம் இந்த காதலை க்ரவுண்ட் பண்ணுறதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அட் அ டைமில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காதல் வந்து முன்னாடி போகிறதுக்கு. உங்களோட கைடன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, அப்புறம் ஸ்டாண்ட் இன் யுவர் பவர், அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமர், ஃபெமினன், நீங்கள் வந்து ஹை ப்ரீஸ்டஸ். உங்களோட ஓவரால் கைடன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு புலி ஆடை வந்து புலி வந்து ஆட்டுக்கூட்டத்தை மேய்க்கினா அதை யாராவது நம்புவோமா? அது எதுக்காக அது பாதுகாக்கும்? ஒரு நாளைக்கு அடித்து சாப்பிட தான். ஸோ அந்த மாதிரி யாராவது மேபி இது வந்து கண்ட்ரோல், யாராவது உங்கள் காதல் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் அவுட் சைட் ஃபோர்ஸ், இல்லைனா வந்து ஒரு பேரண்டல் ஃபிகர் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். இட்ஸ் லைக் உங்களை ஆடு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இட்ஸ் லைக் நான் தான் வந்து உன்னை வழிகாட்டுவேன், இல்லைனா வந்து இது வந்து ஒரு அவுட் சைட் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம், உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. பட் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவைன் ஃபெமினன், இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அதை முன்னாடியே பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் காதல் வாழ்க்கை அதாவது ஒரு அழகான யூனியனை நோக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு புரிதல் வேணும். ஃபெமினன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸாக இருக்கலாம். ஏன்னா இங்கேயும் எம்ப்ரஸ் எனர்ஜி வருது, இங்கேயும் அஸ்ட்ரானமர் வருது. நீங்கள் சைக்கிக், ஹை ப்ரீஸ்டஸ், அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் வரீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க. மேஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி தான் உங்களோட கைடன்ஸ். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஸ்டேபிள் லைஃப்பை வந்து பில்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயமுறுத்தல்கள் இல்லைனா வந்து ஒரு பிளாக்கேஜஸ் இருந்தது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது வந்து டிவைன்லி கைடட் கனெக்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கும். பட் அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்து இது பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இந்த அஸ்ட்ரானமர் பார்த்திங்கன்னா இன்னுமே நோபல் உமன். இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான, ரொம்ப சின்சியரான ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இந்த ஃபெமினனை வந்து ஷேக் பண்ணுறதுங்கிறது வந்து யூனிவர்ஸே வந்து ஆட்டுறது, அது நடக்காது. யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு விஷயம். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. தே ஃபாலோ சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, அது ஒரு ரிதமில் தான் இருக்கும் இந்த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், அதில் தான் இயங்கிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அப்படி முடியாது. அந்த மாதிரி தான் இந்த ஃபெமினன். உங்களை யார் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கூட உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இட்ஸ் லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, முற்போக்கு சிந்தனை இருக்க ஒரு ஃபெமினன் எனர்ஜி. அதே சமயம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி இந்த வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவாலிட்டியிலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். நம்மளோட பழைய பஞ்சாங்கம்னு எதையும் அவங்க வந்து விட்டுட்டும் போக மாட்டாங்க. நான் ரொம்ப புதுமை பெண்ணுன்னு சொல்லி ரொம்ப இந்த ஃபெமினின் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மாடர்ன், அதே சமயம் வந்து நம்மளோட
பண்பாட்டை வந்து கட்டி காப்பாற்றுறதுலையும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழப்பமே இருக்காது. இது சரி, இது தப்பு, இதை பண்ணலாம், இதை பண்ண தேவையில்ல, பழைய கட்டுப்பாடுகள் வந்து இது வந்து ரொம்ப மூடத்தனமானது அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகான தெளிவான சிந்தனையுள்ள எதிர்காலத்தை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை இருக்க ஒரு அழகான ஃபெமினன் எனர்ஜி. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கட்டுப்பாடுகள்னு தெரியும். அதனால் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட இன்ட்யூஷனை, உங்களோட ப்ரிடிக்ஷன், உங்களோட எதிர்காலத்தை பற்றின உங்களோட கணிப்பை அப்படி நம்புங்க. இது வந்து உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வரது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்குலின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கைடன்ஸ் நம்ம கேட்டது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கனெக்ஷன் வரனாலேயோ இல்லை இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரனாலேயோ உங்களுக்கு நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கும், பப்ளிக் ஹானர். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து வீடு மாதிரி. நம்ம ஹோம் கமிங்னு சொல்லுவோம். இட்ஸ் லைக் மை ஹோம் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த கனெக்ஷனில். இதனால் உங்களுக்கு வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா, இந்த கண்ட்ரோல் பண்ணுறனால உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பின்னடைவு இருக்குமா அப்படின்னு நினச்சா இல்லை. நீங்கள் வந்து முன்னாடி தான் போக போகிறீங்க. நீங்கள் பண்ணுற பல காரியங்களுக்காக உங்களுக்கு புகழ், மக்கள்கிட்டேருந்து ஒரு பாராட்டு, அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. இட்ஸ் லைக் ரெக்கக்னிஷன். அவங்க உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே இந்த பர்சன் வந்து சரியாக தான் பண்ணுறாங்க, இல்லை நம்ம இப்படி கூட பண்ணியிருக்கலாம், இவங்க காதலுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க, எப்படி மதித்து நடக்கிறாங்க, அவங்களுக்காக உங்களோட போராட்டங்கள் மதிக்கப்படும். உங்களுக்கான மரியாதை வந்து ஏறுமே தவிர இறங்க வாய்ப்பே இல்லை. ஸோ இது மாதிரி அச்சுறுத்தல்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் படிப்படியாக முன்னாடி போய்கிட்டே இருங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்து எம்ப்ரஸ். ஸோ ஒரு நாட்டோட அரசி மாதிரி தான் அவங்களோட பவர், அவங்களோட என்ன சொல்கிறது, மை குட்னஸ், அவங்களோட கிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அரசிக்கு என்ன இருக்கும், எவ்வளோ மரியாதை இருக்கும், எவ்வளோ செல்வாக்கு இருக்கும், அது வந்து இந்த 3D வேர்ல்டில் இல்லைனாலும் இந்த ஃபெமினன் எனர்ஜிக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அவ்வளோ மரியாதை, அவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது அவங்களுக்கு. பிரபஞ்சம் வந்து அவங்கள வந்து இந்த ஃபெமினன் எனர்ஜி அவங்க பொண்ணு மாதிரி, அவங்க குழந்த மாதிரி பார்த்துக்கிற அளவுக்கு இந்த ஃபெமினன் எனர்ஜி கிட்ட பழைய ஜென்மத்திலேருந்து புனர்ஜென்மத்திலேருந்து வந்த புண்ணியங்களாக இருக்கலாம், இல்லைனா இந்த ஜென்மத்தில் அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அவங்களோட அடுத்த படி அடையிறதுக்கு அவங்க பண்ண அந்த வேலைகளாகட்டும், இல்லைனா வந்து பிரபஞ்சத்தோட அவங்க இணைஞ்சு செயல்படுறதாகட்டும், பிரபஞ்சத்தை புரிஞ்சு நடந்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஃபெமினன் எனர்ஜியை பிரபஞ்சம் வந்து அவங்க குழந்தையாகவே பாவிக்கிற அளவுக்கு இந்த 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 ஃபெமினன் எனர்ஜி வந்து ஸோ பிளெஸ்ட், ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சோல். அதனால தான் உங்களுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா சைக்கிளுங்க பார்த்தீங்கன்னா டார்க்னஸ்லேருந்து அப்படியே பிரைட்னஸ். வாழ்க்கையும் அப்படி தான். எல்லா சமயமும் உங்களுக்கு வந்து புகழே கிடச்சிட்ருக்காது. நீங்கள் ஒரு செட்பேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டபுள் மடங்கு வளர்ச்சி இருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா பின்னடைவுக்காக வருத்தப்பட மாட்டீங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும், உங்களை வழி நடத்துறதுக்கு உங்கள் காதல் கை கோத்து உங்கள் கூடவே வரப்போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறது. நீங்கள் குழப்பிக்கவே அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் தடைகள், பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தடையும் இல்லை. இது வந்து ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். உங்களுக்கு தடையே கிடையாது. ஏன்னா இங்கே காதல் வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது, மலருது. இது பார்த்திங்கன்னா டிவைன் லைட் வந்து நம்ம சொல்லுவோம், ஒரு புனிதமாக்கப்பட்ட நீர்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து நம்ம சாமிக்கிட்டலாம் வச்ச தீர்த்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட ஒளி, இல்லைனா வந்து பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதம், அந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தண்ணியில் விழுந்து அதுலேருந்து உயிர் தெழுற ஒரு புறா மாதிரி தான் இந்த ஃபெமினன் எனர்ஜி. இட்ஸ் லைக் அவங்க வாழ்க்கையில் என்ன வேணால் கோ த்ரூ பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து போன ஜென்மத்தில் என்ன வேணால் அவங்க அனுபவிச்சிருக்கலாம், நல்லது கெட்டது அதெல்லாத்தையும் களைஞ்சிட்டு புதுசாக பூத்த ஒரு உயிர் அவங்க இந்த ஜென்மத்தில், இல்லைனா இந்த பாஸ்ட்டை அவங்க கடந்து வந்தாச்சு. அவங்க வந்து இட்ஸ் லைக் பியூர் சோல். அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த ஃபெமினன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது வரம். இந்த ஃபெமினன் வந்து ரொம்ப ரொம்ப பியூர் சோல். அது ரொம்ப சைக்கிக். அதே மாதிரி மூன் சைல்டு, அவங்கள சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரு பிளஸ்டு சோல். அதனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டுக்கட்டைகள் வரலாம். அவங்கள வந்து இது எங்கே லைட் இருக்கோ அங்கே டார்க்னஸும் இருக்கும்.
ஸோ இந்த டார்க் எனர்ஜி வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களை பாதை மாற்ற, பயமுறுத்த, அச்சுறுத்த, எப்படி வேணால் அது பண்ணலாம். பட் அது எல்லாமே இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு முன்னாடியே தெரியும். ஸோ நீங்கள் இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லிசன் யுவர் இன்ட்யூஷன். இதில் பிளாக்கேஜஸ் நான் எடுத்த இடத்துல உங்களுக்கு பிளாக்கேஜஸ் அல்லது புது ஆரம்பத்தை தான் சொல்லுது. ஸோ உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் மாஸ்குலின் எனர்ஜினா, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸில். அதே மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க, ரொம்ப தெளிவாக நடக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 குச்சி மேலே பறந்துட்டுருக்கு. 3மே வந்து அதோட ஒரு ஃப்ளோவில் இருக்குது. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையில். எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ளோவில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கான தருணங்கள் கிடைக்கும், நேரம் கிடைக்கும். ஆஸ்வாசப்படுத்துறதுக்கோ இல்லை உங்களை வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதுக்கோ நேரம் இருக்கும். எப்போ அப்படின்னா, இட்ஸ் லைக் கீப் யுவர் டக் இன் த ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து அதது இடத்துல ஒரு ஃப்ளோவில் போட்டுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சில சமயம் மட்டும் நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பர்சனல் வாழ்க்கைக்கு டைம் எடுத்துக்க முடியும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் வருது, ஒரு தெய்வீக எனர்ஜி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஸோ நீங்களும் ஸ்பிரிச்சுவலாக அலைன் ஆக வேண்டிய வரலாம். அதுக்காக உங்களுக்கு நேரம் தேவைப்படலாம். அதுக்கு தான் பிரபஞ்சம் முன்னாடியே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இல்லைனா வந்து ஒரு ரொட்டீன்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும். ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கும் அது ரொம்ப பொருந்தும். இந்த கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிரமப்பட்டீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இனிஷியலாக வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறீங்களோ, இல்லைனா இன்னைக்கு இதுதான் பண்ண போகிறேன், இட்ஸ் லைக் என்னோட ஒர்க் ஃப்ளோ இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் இனிஷியலாக 2 பேத்துக்குமே இது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, புதுசாக ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது பழசெல்லாம் என்ன பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறது அப்படின்னு உங்களுக்கு குழப்பங்கள் வரலாம். அது வந்து ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர, போக போக உங்களுக்கு பழகிடும். அதுக்கான ரிவார்டு இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போடுற வேலைக்கான அங்கீகாரமும் சரி, அதுக்கான ரிவார்டு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தும் சரி, இந்த 3D வேர்ல்டும் சரி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களோட வெல்த் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நான் ஏன் இவ்வளோ நாளாக வந்து இந்த வேலைக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இப்போ நான் பெருசாக அதில் கண்டுக்கவே இதில்லை, ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, எல்லாமே சரியாக தான் நடக்குது, நான் ஏன் இதை முன்னாடியே ஃபாலோ பண்ணல அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேரம் வகுத்துக்கோங்க. இது ஃபேமிலிக்கு, இது வந்து காதலுக்கு, இது வந்து வேலைக்கு, இந்த 2 நாள் வந்து என்னோடய பர்சனல் டைம், இல்லைனா வந்து காதலுக்கும் எனக்கும் சேர்ந்த டைம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் இல்லைனா என்னவா வேணால் வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் இல்லைனா ஒரு டைம் பிளாக் உங்கள் கேலண்டரில் ட்ரை பண்ணுங்கள். நிறையா ஃபெயிலியர் அட்டம்ஸ் இருக்கும். பட் ட்ரை அண்ட் ட்ரை அகெயின். உங்களால் ஒரு அழகான ஃப்ளோவை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் போட்டுட்டிங்க அப்படின்னா, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த ஸ்டெபிலிட்டி, ரெக்கக்னிஷன், சோஷியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணணும். அதுக்கு சிஸ்டம் ரொம்ப அவசியம். அதுக்கு இந்த காதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய வரம். உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப். இது வந்து இந்த கார்டே வந்து ஓவராலாக சொல்கிறது வந்து லவ், ரிலேஷன்ஷிப், அட்ராக்ஷன், கைண்ட்னஸ், மேரேஜ், பார்ட்னர்ஷிப். இது வந்து உங்களுக்கு வேறு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உங்களோட ஓவரால் எனர்ஜி, கனெக்ஷனோட எனர்ஜியே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. காதல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிடுச்சு. உங்களோட காதல் வந்து எல்லா திசைகள்லேருந்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. எந்த சைடும் உங்களுக்கு அட்டாக் வராது. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக வரும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபெமினின் எனர்ஜியை தான், ஃபெமினின் எனர்ஜிக்கு சில கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இருக்க சில மாற்றங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்கள் வாழ்க்கை ஒரு சூப்பர் ஃப்ளோவில் போகும். நீங்கள் குழப்பிக்கிறதுக்கோ இல்லை அதில் குழம்புறதுக்கோ ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கே ஏன் ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மேபி ஸ்பிரிச்சுவலாக உங்களை விட தெளிவாக இருக்கலாம். அந்த அவேக்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஞானம் கொஞ்சம் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கலாம். இனிஷியலாக தான். ஏன்னா நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் இனிமேல் தான் போட போகிறீங்க. ஸோ இதில் ஈகோ கிளாஷ்க்கு இடம் இல்லை.
மேபி உங்களோட சோல் வந்து ரொம்ப ஓல்ட் சோலாக இருக்கலாம், உங்களது வந்து யங்கர் சோலாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு இனிமே தான் வரும். அதுக்காக தான் இவங்கள வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராங்க பிரபஞ்சம். இட்ஸ் லைக் மேபி நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் தான் இங்கே அச்சீவ் பண்ண போகிறீங்க. இங்கே ஃபெமினன் வந்து இட்ஸ் லைக் யுவர் பேக் போன், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் தான். இங்கே அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறதோ இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்டேபிளான இடத்துக்கு கொண்டு போக போகிறதோ நீங்கள் தான், இந்த மாஸ்குலின் எனர்ஜி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படிங்கிற கேள்வியே இங்கே தேவையில்லை. இது 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 பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாதை, அவ்வளோதான். இதில் நான் நீங்கிற போட்டியே இல்லை. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா சடன் ஈவெண்ட், ரொம்ப எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேஜிக் மாதிரி நடக்கும். ரொம்ப ரொம்ப கைண்டாக இருங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க. அதே சமயம் உங்கள் 2 பேர்த்தோட வாழ்க்கை வந்து உங்கள் 2 பேர்த்தோட இன்கம் பற்றி மட்டும் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளான சுச்சுவேஷனுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட லைஃப் பர்பஸ் மேபி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களோட வெல்த்தை, உங்களோட நாலேஜை, உங்களோட வாழ்க்கை பாடங்களை ஷேர் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா சேரிட்டி கார்டு நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வந்து உங்களோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு உங்களோட காதல், உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட வெல்த் அண்ட் அபண்டன்ஸாக இருந்தாலுமே ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் ஒதுக்கி வச்சுட்டு மீதி விஷயங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. கொடுக்கறது தான் வந்து இன்னுமே வந்து உங்கள் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை கொண்டு வரதுக்கான பாதையாக அமையும். ஸோ இதுதான் வந்து நாஸ்டடாமஸ் உங்களோட காதலோட வாழ்க்கையோட ஃப்யூச்சர் பற்றி சொல்கிறாங்க. Please spirits, clarify this energy, overall energy, or what is your guidance? Please spirits, clarify this energy. ரிவர்ஸில் வருது. ஓகே, ரொம்ப தெளிவாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. உங்களை வந்து பல விஷயங்கள் பல திசைகள்லேருந்து தொந்தரவு பண்ண, இல்லைனா வந்து உங்களை வந்து தடம் பொருளை வைக்க முயற்சி நடக்கும். ஆனால் அந்த முயற்சி வந்து கண்டிப்பாக பலிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் இதை வந்து முயற்சி பண்ண போகிறாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்கலாம். மேபி ஃபெமினனை பற்றி, இல்லைனா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல், ஏதோ ஒரு விஷயத்தில் பொய் இருக்கும், போலி இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இவங்களுக்கு தெரியும், இந்த ஃபெமினனுக்கு தெரியும் எது வந்து மேபி ஃபெமினன் உங்களுக்கே கூட ஒரு ஃபேக் ப்ரப்போசல் வரலாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம். ஸோ மாஸ்குலினுக்கும் இது வந்து கைடன்ஸாக ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பர்ஃபெக்ட், டூ பர்ஃபெக்ட் இப்படி இருந்தாலும் நம்பாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டூ குட் டு பி ட்ரூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இதே இப்படி வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நடக்கிற விஷயங்களையும் நம்பாதீங்க. அது வந்து ட்ராப். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. உங்களுக்கான பாதை, சரியான பாதை காட்டப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஏன்னா 22 அது கண்டிப்பாக டிவைன்லி கைடட் தான். நீங்கள் வந்து காதலை நோக்கி போகிற பாதையில் போகணும். இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களோட பாதை இருண்டு போயிடும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடமும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் போக வேண்டிய இடம் காதலை நோக்கி 2 பேருமே உங்களுக்கு தப்பான வழிகள் காட்டப்படும். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் அந்த ஆஃபர். ஸோ அந்த பாதையை வந்து பார்த்து ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க. டிவைன் ஃபெமினன் நீங்கள் போகிற பாதை வந்து ரொம்ப அமண்டண்டான பாதை. ஸோ உங்கள் பாதை எதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மாஸ்குலின் எந்த பாதையை எடுக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும். மாஸ்குலின் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த கைடன்ஸ் டைரெக்டாகவே வரும். நீங்கள் ஃபெமினனை தான் நான் ரிலை பண்ணியிருக்கணுமான்ற கேள்விக்கே இங்கே இடம் இல்லை. இட்ஸ் லைக் உங்களுக்கான முதல் அடி எப்படி எடுத்து வைக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லைனா அவங்கள பார்த்துக்கலாம், இல்லைனா அவங்கக்கிட்ட கேட்கலாம் எப்படி நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அது மட்டும்தான் அவங்களோட பாத்தியதை. மீதி வந்து ஒர்க் பண்ண வேண்டியது உங்களோடது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. கலெக்டிவோட ஃப்யூச்சர் இது வர அடம் பிடிக்குது. எஸ் யூ வில். இங்கே பாருங்களேன், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ பர்ஃபெக்ட் பேர். 6 ஆஃப் பென்டிகல்ஸ். ஃபெமினன் நீங்கள் தான் வந்து அபண்டன்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறீங்க. இல்லைனா வந்து இப்போ நீங்கள் காதலில் இல்லை, விலகி இருக்கீங்கனாலும் உங்களோட கைடன்ஸ் என்னென்னா இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில். ஸோ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப அபண்டண்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. அகெயின் எம்ப்ரஸ், கிளாரிஃபையிங் எம்ப்ரஸ். நீங்கள் தான் டிவைன் ஃபெமினன், இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஸ்டெபிலிட்டி அகெயின். உங்களோட காதல் வந்து உங்களோட கதவை தட்டுற வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் நீங்கள் கதவை திறக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு பர்சனால் மட்டும்தான் இது ரூபான்சல் ஸ்டோரி. அந்த ஒரே ஒரு உங்களோட
டிவைன் கவுண்டர் பார்ட் இருக்காங்க பார்த்தீங்க, அவங்களால தான் இந்த இந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியும், உங்களோட கோட்டைக்குள்ளேயும் வர முடியும், வேறு யாராலையும் வர முடியாது. இது வந்து டிவைன்லி கைடட். ஸோ நீங்கள் வந்து வேறு யாருக்கும் உள்ள இடம் தரணும்னு அவசியம் இல்லை, யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை, க்ளோஸ்ட் ஆஃப். உங்களுக்கு யார் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்னு தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா, எல்லா கதவையும் ஜன்னலையும் கூட மூடிடுங்க. உங்களுக்கு தேவையான வெளிச்சம் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களோட பர்சன் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வர ட்ராப் எதையும் நம்பணும்னு அவசியமே இல்லை. சுத்தமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். உங்களுக்கு குழப்பமே தேவையில்லை. மாஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு வந்து இன்னொரு கைடன்ஸ். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இந்த கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தான். உங்களுக்கு ஒரே ஒரு வார்னிங் மட்டும்தான். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த அபண்டன்ஸை நோக்கி போவீங்க. இட்ஸ் லைக் ஒரு புதையலுக்கான வழி மேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் பிரபஞ்சம். உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ் வரும். இது வந்து கடலில் இருக்க ஸ்ட்ரீம். ஆமைங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நீந்த மாட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகணும்னா இந்த ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்கு உள்ள, என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஸ்ட்ரீம் இல்லை, அது வந்து தட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. சரி, ஓகே, அது என்னவா வேணா இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு நீர் தண்ணி வந்து தனியாக ஒரு பாதையில் போயிட்டுருக்கணும். அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பீடாக போகும். ஆமைகள் வந்து அதுங்களுக்கு தெரியும் அது எங்கே இருக்குன்னு. அவங்க அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அவங்க நீந்த வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எனர்ஜி வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ மாஸ்குலின் உங்களுக்கும் அப்படி தான். நீங்கள் பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கான ஆஃபர்ஸ், உங்களுக்கு ரெகக்னிஷன், வெல்த், அபண்டன்ஸ் எல்லாம் வந்து அழகாக அங்கங்கே உட்காரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். அதே சமயம் வந்து பேராசைப்படாதீங்க. பேராசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கதவுக்குள்ளே நீங்கள் போயிடணும். இட்ஸ் லைக் பிரபஞ்சம் உங்களை சோதிப்பாங்க. கெட்டவங்களும் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் பிரபஞ்சம், அதாவது நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டுபிடிக்க முடியல, இது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னா யூ மெடிடேட், இல்லைனா வந்து ஃபெமினனோட டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், அது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வழி தவறாமல் வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு பாதைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து மேபி உங்களோட டெஸ்ட். இது வந்து இந்த டோர் வந்து உங்களுக்கு வந்து பரீட்சை. இந்த கதவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பரீட்சை இருக்கும். அந்த பரீட்சையை கரெக்டாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் வந்து வேறு லெவல். ஸோ பிரபஞ்சம் சொல்கிறத கேட்டு நடங்க, பேராசைப்பற்றாதீங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் இந்த கதவுக்குள்ளேயே போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வந்து கொட்டி கூஞ்சாலும் சரி, பேராசை மட்டும் எப்போவுமே பற்றாதீங்க. ஏன்னா இந்த கார்டு அது வார்னிங் தான், அதை பற்றின வார்னிங் தான். பேராசைப்பட்ட அடுத்த நிமிஷம் பிரபஞ்சம் எல்லாத்தையும் உங்கள் கிட்டேருந்து எடுத்துருவாங்க. ஸோ பேராசை உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இது வார்னிங் கூட. ரொம்ப ஸ்டேபிளாக இருங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்க போகிறீங்க, நிறையா விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. ஆனால் உங்களோட சாதனை வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம், உங்களோட அபண்டன்ஸ், உங்களோட இன்கம் ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இட்ஸ் லைக் மேலே மேலே சேர்த்துறதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் கொடுக்கறத விட பல மடங்கு உங்களுக்கு பிரபஞ்சம் உள்ளே கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அதுதான் உங்களோட வாழ்க்கை பர்பஸ் ஆக்சுவலாக. அதனால தான் உங்களுக்கு செல்வம் வந்து உங்களை தேடி வரப்போகுது. அதனால தான் பிரபஞ்சம் அவங்களோட குழந்தையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். உங்களுக்கு வந்து தயக்கமே தேவையில்லை. இது வந்து டிவைன் பிளான். நீங்கள் சந்தேகப்பட தேவையில்லை, இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து மேஜிக் மாதிரி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் தான் நடக்க போகுது. இட்ஸ் லைக் ஓ மை காட், 9 ஆஃப் கப்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஃபெமினன், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். அவ்வளோதான். இது வந்து செயல்படுறதுக்கான தருணம். பிளான்லாம் போதும், இப்போ வந்து நீங்கள் ஆக்ஷனில் இறங்கணும். இட்ஸ் லைக் ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. அதே சமயம் மை குட்னஸ், அகெயின் ஹை ப்ரீஸ்டஸ். ஓ, டு பி ஃப்ரேங்க், மாஸ்குலின், யூ ஆர் ஸோ பிளெஸ்ட். ஏன்னா இங்கே ஹை ப்ரீஸ்டஸ் 2 தடவை, எம்ப்ரஸ் எனர்ஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ். திஸ் ஃபெமினன் எனர்ஜி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி தான் எப்படி இவங்க வந்து தண்ணியிலேருந்து புதுசாக பிறந்து வராங்களோ அந்த மாதிரி தான். இந்த ஜீவன் வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டது. யூ ஆர் ஸோ பிளெஸ்ட். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை வந்து நிறையா பிளெஸ் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெமினன் எனர்ஜி.
அதனால தான் உங்கள முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் திக்குமுக்காடி போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர நீங்கள் எதிர்பார்க்காத சடனாக ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து தடம் புரளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீடிங். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் வந்து 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க மரியாதை குறைவா நடத்தாதீங்க. அதே சமயம் வந்து அ இவங்க என் வாழ்க்கையில இருக்கிறது நான் செஞ்ச வரம். அந்த டோனை மாற்றாதீங்க. இட்ஸ் லைக் அகங்காரம் வேண்டாம். எந்த சூழ்நிலையும் உங்களுக்காகட்டும், ஃபெமினினுக்காகட்டும் அகங்காரம் வந்துச்சுனாவே அழிஞ்சிடுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம மேலே போக போக நம்ம எல்லாருமே சொல்லுவோம், தமிழ் அழகா சொல்லுவோம், மேலே போக போக நம்ம வந்து ரொம்ப அமைதியாயிடணும்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு அதுதான் ஓவராலாக இங்கே கைடன்ஸ். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ ஐ எம் சீயிங் சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி ஹியர். காட் bless யூ. ஜெய் சாரம்.